ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்திலே கூடியிருக்கிற நாங்கள் ஒரு விசை எழுந்து நின்று எங்கள் தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த கிருபையாய் கொடுத்த இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என் தகப்பனே, ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கும்படியாக எங்களுக்கு நீர் பாராட்டின அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய கிருபைகள் ஒருபோதும் மாறாதவர்கள் அப்பா. என் தகப்பனே, ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. குடும்பமாக, பிள்ளைகளாக ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு முன்பாக நிற்கிறோம் தகப்பனே. என் தகப்பனே, உம்முடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு விசை ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் தாழ்த்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் தானே தேவ பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும்படியாக, என் தேவ கரம் ஒவ்வொருவரை நடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு இந்த மாலை வேளையிலே என் தகப்பனை நீங்க இடைப்பட வேண்டுமாக நாங்கள் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுடைய வல்லமைகள் ஒன்றும் இல்லை அப்பா. எம்முடைய கரத்திலே ஆண்டவரே ஒன்றும் இல்லை ஆண்டவரே. எல்லாம் உம்மாலே ஆகும், எல்லாம் ஆகும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே எல்லாம் ஆகும் என்று எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண நல்ல தகப்பனே, உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நெருக்கடியான இந்த சூழ்நிலைகளிலும் என் தகப்பனே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கும்படியாக என் தகப்பனே ஆண்டவரே, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக ஆண்டவரே, நான் குடும்பமாக பிள்ளைகளாக உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எனக்கு சகாயர், எங்களுக்கு சகாயர் எங்கள் மீட்பர் இயேசு ஒருவரே ஆண்டவரே. உன் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உங்களை பிரசன்னத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மாலை வெள்ளங்களோடு இடைப்படுங்கப்பா. கொஞ்ச நேரம் உண்மை நாங்கள் துதித்து ஆராதிக்கும்படியாக இந்த இடத்திலே கூடி இருக்கிறோம் தகப்பனே. என் தகப்பனே, உங்களுடைய வல்ல பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. அப்பா, உண்மை நோக்கி பார்க்க ஒவ்வொரு பிள்ளைகள் மீது உங்களுடைய பிரசன்னம் உள்ள உங்களுடைய வல்லமை கரம் அமரும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஒரு விசை உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதுவரை ஒரு குறையும் இன்றி எங்களை காத்து வந்த சர்வ வல்லவருடைய கரங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்துமா சரத்தை உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை ஏற்றுகிறோம் அப்பா. உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். முடியும் வரை எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தில் எல்லாத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். மீதியான காரியங்கள் ஒவ்வொன்றையும் நீங்க பொறுப்படுத்திக் கொடுக்கிறோம் ராஜா. உம்முடைய வல்லமை கரங்களை நடத்தட்டும். உம்மை ஏற்றுகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம். எல்லாரும் உற்சாகமாக கரம் தட்டி ஆண்டவரை துதிக்கும்படியாக எங்களை கரம் பிடித்து அழைத்த நல்ல தகப்பன், அவரை நோக்கி பார்த்து கைகளை தட்டி நாங்கள் அப்படியே உட்கார்ந்து இருக்காதபடி எழுந்து நின்று என் தகப்பனையும் தேவனுடைய பர்வத்துக்கு நேராக எங்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, உம்மை துதிக்கிற வேளையிலே உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யும்படியாக ஒப்பு கொண்டுகிறோம் ராஜா. எல்லாரும் உற்சாகமாக இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாவே, கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாவே, கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா சாலோம், யெகோவா சம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரப்பா, யெகோவா சாலோம், யெகோவா சம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரப்பா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாவே, கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். எல்லோருக்கு அல்லேலூயா. என்னை நீரே கண்டீரே, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்லோருக்கு அல்லேலூயா. என்னை நீரே கண்டீரே, ஏக்க
Yehovah Sama, Yehovah Ruba, Yehovah Rafa, Yehovah Shalom, Yehovah Sama, Yehovah Ruba, Yehovah Rafa. Yehovah தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் என்னை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். எல்சடாயும் நீங்க தாங்க சர்வ வல்ல தேவனாம் என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க உதவி செய்யும் தேவனாம் என்னை என்றும் தாங்குவீங்க. எல்சடாயும் நீங்க தாங்க சர்வ வல்ல தேவனாம் என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க உதவி செய்யும் தேவனாம் என்னை என்றும் தாங்குவீங்க. Yehovah Shalom, Yehovah Sama, Yehovah Ruba, Yehovah Rafa, Yehovah Shalom, Yehovah Sama, Yehovah Ruba, Yehovah Rafa. Yehovah தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் என்னை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். Hallelujah. Thank you, Lord Jesus. நன்றி ஆண்டவரே. என் தேவனுக்கு எத்தனை நாமங்கள். ஹalleluya. நான் ஆராதிக்கிற கர்த்தருக்கு எத்தனை நாமங்கள். எங்களை காக்கிறவர், அவர் உறங்குவதும் இல்லை, அவரை கண் மூடுவதும் இல்லை. அப்பா, என் தகப்பனே, உங்களுடைய வல்லமைகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. ஒரு விதை ஆண்டவரே, நாங்கள் சபையாக குடும்பமாக உமக்கு முன்பாக ஆண்டவரே இதுவரைக்கும் நீங்க செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹalleluya. ஓ தகப்பனே ஆண்டவரே, ஒரு குறையின்றி எங்களை நடத்தி வந்தீங்களேப்பா. எங்களுடைய வாழ்க்கையில, எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் உண்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என் கர்த்தர் பெரியவராய் இருந்து நடத்தி வந்தீங்களேப்பா. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்றோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேளையில் ஆண்டவரை உமக்கு மகிமைப்படுத்துகிறோம். என் ராஜா, ராஜாதி ராஜன், என் இயேசு எங்களை விடுவிக்கிறவர், எங்களை ரட்சிக்கிறவர். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் எங்களை தேடி வந்து ரட்சிக்கிற எங்கள் கர்த்தர் நீர் ஒருவரே மாத்திரமப்பா. ஆமா ஆண்டவரே, நான் நிச்சயமாக சொல்ல முடியும் ஆண்டவரே, எம்மட்டும் நடத்தி வந்த என் தேவன் இனியும் நடத்த வல்லவராயிருக்கீங்கப்பா. உம்மை நோக்கி கூப்பிடுற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க நடத்த வல்லவராயிருக்கீங்கப்பா. ஆண்டவரே, என் தேவன் ஆண்டவரே, உம்மிலே உறவு கொள்ளும்படியாக, உம்மை நேசிக்கும்படியாக, உம்முடைய சமூகத்தில் அன்பு செலுத்தும்படியாக ஆண்டவரே உம்மிடத்தில் வந்திருக்கிறோம் அப்பா. என்னை நேசிப்பது போல பிறனையும் நேசிப்பாயாக. நான் உன்னை எப்படி நேசித்தனோ அந்த அன்பை எல்லாருமே காட்டுவான்றீங்களப்பா. அந்த தாகத்தோடு உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் அப்பா. என் தகப்பனே ஆண்டவரே, உம்மை நோக்கி எங்கள் இதயம் தாகமாயிருக்கிறது ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிறோம். Thank you Jesus. மாறானது நீரோடை கடலை வாஞ்சித்து கதறுமா கூட தேவனே என் ஆத்துமாவும் மேல் தாகமாயிருக்கிறது. மாறானது நீரோடை கடலை வாஞ்சித்து கதறுமா கூட தேவனே என் ஆத்துமாவும் மேல் தாகமாயிருக்கிறது. ஆத்துமாவும் மேல் தாகமாயிருக்கிறது.
அருமையான மாலை வேளையில வீடுகளிலே நாம் ஆராதிக்கிற இந்த அருமையான வேளையில அப்படியே நாங்கள் நின்ற வண்ணமாக அந்த தேவனை நோக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். ஒருவேளை இந்த ஆராதனையில நீ பங்கு கொண்டிருப்பாயா இருந்தால் உனக்கு ஒரு கேள்வி வரலாம், எங்கே என்னுடைய தேவன்? இந்த சூழ்நிலைகளை பார்க்கும் போது உனக்குள்ளாக ஒரு கேள்வி எழுப்பி இருக்கலாம். என் தேவன் நல்லவராக நன்மை செய்கிற தேவனாக சுற்றித்திருந்தார் அல்லவா? ஆனா இப்பொழுது ஆண்டவரே நடக்கிற காரியங்களை, சூழ்நிலைகளை, சந்தர்ப்பங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்குள்ளாக ஆண்டவரே விசுவாசத்தில் ஒரு அசைவு உண்டாகுதப்பா. ஒருவேளை நீ அந்த நிலையில இருப்பாயா இருந்தால், அன்பின் சபை, அன்பின் சகோதரனே சகோதரியே, உனக்கு ஒரு காரியம் சொல்ல வாஞ்சிக்கிறேன். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் எப்பொழுதும் உன்னோட கூட இருக்கிறவர். உன்னை விட்டு விலகுவதில்லை எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணவர். ஒருவேளை ஆண்டவரே மலைகள், பர்வதங்கள் நிலை பெயரலாம், ஆனால் அவர் உன்னை அழைத்த அழைப்பு, உன்னோட இருக்கிற கிருபை மாறாதன்னு சொன்ன தேவன் அவர் ஒருவரே. ஒருவேளை நீ சந்தர்ப்பத்தை பார்க்காத, உன்னுடைய சூழ்நிலையை பார்க்காத, உனக்காக ரத்தம் சிந்தி விலைக்கரியம் செய்த அந்த தேவனை ஒரு மான் எப்பொழுது நீரோடை வாஞ்சித்து கதறுகிறதோ அதே போல உன்னை நிலைமை இருப்பதாக. தகப்பன், இந்த மாலை வேளையில கூட உம்முடைய சமூகத்தில் நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் வருகிறேன். அது எந்த தேசத்துல, எந்த ஊர்ல, எந்த இடத்துல இருந்தாலும் நீ எல்லோருக்கும் ஒரே தேவனாய் இருப்பதனால், நாம் ஆராதிக்கிற தேவன் மகிமை உள்ள தேவனாய் இருப்பதனால், உம்முடைய மாட்சிமையும் மகிமையும் வல்லமையும் அவன் இருக்கிற இடத்திலே சூழ்ந்து கொள்வதாக ஆண்டவரே. எல்லா அவிசுவாச எண்ணங்களும் இயேசுவின் நாமத்தினால நீங்குவதாக ஆண்டவரே. நீ மகத்துவம் உள்ள வல்லமை உள்ள பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பத்தையும் நிறைவாய் சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. எங்களை அழைத்த தேவன் இன்றைக்கு நீர் உண்மை உள்ள தேவனாய் இருப்பதனால் நாமும் தொடர்ந்து கடைசி வரைக்கும் உம்மை சார்ந்து உம்மிலே நிலைத்திருக்க, உமக்குள்ள கனி கொடுக்க, எங்களை அழைத்த தேவனுக்கு நாங்கள் உண்மையா இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த மாலை வேளையில என் தேவ கரம் ஒவ்வொரு குடும்பத்தோடையும், ஒவ்வொரு பிள்ளைகளோடையும், ஒவ்வொரு தேசங்களிலேயும், ஒவ்வொரு பட்டணங்களிலேயும், ஒவ்வொரு கிராமங்களிலேயும் அசைவாடுவதாக ஆண்டவரே. தர்மையான மாலை வேளைக்கு நன்றி. எங்களை தாழ்த்தி உம்முடைய அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். தகப்பன், நாங்கள் வார்த்தைக்காக காத்திருக்கும் போது இன்றைக்கு என்ன காரியத்தை குறித்து கூட பேச வேண்டும் என்று உமக்கு சித்தம் உண்டோ அந்த சித்தத்தை நிறைவேற்றுவாரா. மாணவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து உம்முடைய ஆளுகை இந்த ஆராதனை முழுவதும் இருப்பதாக நீரே தொடர்ந்து வழிநடத்தி காத்துக்கொள்ளும். இயேசு என்ற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் உங்கள் அன்பின் தகப்பனே, ஆமென். அப்படி உட்காரமா அவருடைய வீடுகளிலே இந்த அருமையான மாலை வேளையிலே இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கும் யாவரையும்
ஏலின் தமிழ் சபையின் சார்பில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். முக்கியமாக ஏலின் தமிழ் சபை குடும்பங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாட்களில் நியூசிலாந்து தேசத்தில் இது 3வது வாரம் நாங்கள் முடக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் நம்மை வீடுகளிலேயே இருந்து ஆராதிக்க தேவன் ஒரு பெரிய கிருபை கொடுத்திருக்கிறார் நமக்கு. அந்த கிருபையை நினைத்து இந்த நாட்களில் நீங்க வீடுகளிலே சந்தோஷமாக இருந்து தேவனை ஆராதிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். அதே நேரத்தில் மற்ற தேசங்களில் நம்மோட நேரடியாக இணைந்திருக்க ஒவ்வொரு குடும்பங்களையும் நான் வாழ்த்துகிறேன். நம்மோடு இணைந்திருப்பதற்காக உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஏலின் தமிழ் சபை சார்பாக ஓக்லண்ட் நியூசிலாந்தில் உள்ள சபையின் சார்பாக உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் நல்ல தேவனாக இருக்கிறார். அப்படியா தொடர்ந்து அவர் நிச்சயமா இருப்பான் நாம் விசுவாசிக்கிறோம். இதனால கூட கடந்த வாரத்துல பிறந்த தினங்கள், திருமண ஆண்டுகள் அல்லது ஏதாவது விசேஷ நாட்களை நீங்க கொண்டாடிப்பீர்கள் என்றால் நீங்க அப்படியே வீட்டில் இருந்த வண்ணமாக எழுந்திருந்து நீங்க எந்த தேசத்துல இருந்தாலும் உங்களுக்காக நான் ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். அப்படி எழுந்திருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் ஜெபத்தையும் பெற்றுக்கொள்வீர்களாக. நன்றி ஆண்டவரே. அன்பில் பரலோகத்தின் தகப்பனே, நீர் கிருபையாய் கொடுத்த இந்த மாலை வேளைக்கு நன்றியப்பா. உம்முடைய நாமத்தினால ஆண்டவரே எந்த இடத்துல, எந்த வீடுகளில், எந்த தேசத்துல உம்முடைய பிள்ளைகள் இந்த பிறந்த நாளை, திருமண ஆண்டுகளை, விசேஷ நாட்களை கொண்டாடுகிற வேளையில தேவனுடைய கரம் அவர்கள் வாழ்க்கையில் அசைவாடட்டும் அப்பா. தகப்பனே, நீ கடந்த ஆண்டுகளெல்லாம் நீ பாதுகாத்து பலப்படுத்தி கிருபையாய் ஒரு புதிய ஆண்டை இந்த நாட்களில் கொடுத்திருக்கிறீர். அதுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன். இந்த ஆண்டை இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த மாத வாக்குத்தத்தன்படி கேளுங்கள் என்று சொன்ன தகப்பன், தேடுங்கள் என்று சொன்னவர், தட்டுங்கள் என்று சொன்னவர் ஆண்டவரே, அப்படியாக நாங்கள் கேட்க, தேட, தட்ட நீ கொடுத்த கிருபைக்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வருஷம் இன்னும் உமக்குள்ளாக ஒரு கிட்டி சேர்ற வருஷமாக, உம்மை அறிந்து ஆண்டவரை இன்னும் உம்மோடு சேருகிற வருஷமாக, உம்முடைய ஆண்டவர் சித்தங்களை நிறைவேற்ற வருஷமாக தேவனை மாற்றி கொடுப்பீராக. தேவ சமாதானமும், தேவ கிருபையும், தேவ சுகமும், தேவ ஆரோக்கியமும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலையும், திருமண ஆண்டுகள் வாழ்க்கையிலையும் தேவன் கிருபையாய் நடத்தும்படியா உடைய அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து உங்களை ஆசீர்வதியும், தொடர்ந்து வழிநடத்தும், காத்துக்கொள்ளும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் உங்கள் அன்பின் தகப்பனே. ஆமென். உட்காரமா. இந்த நாள்ல கூட கர்த்தருடைய வார்த்தையை சகோதரன் ஜெபா மூலமாக கேட்போமாக. தேங்க்யூ பாஸ்டர். வித்தியாசமாக இருக்குது. பாஸ்டர் ஒரு ப்ரோ ஆகிட்டாங்க. ஒன்றுமே இல்லாமல் முன்னாடியே நின்று ஆள் இல்லாத கூட்டத்தை பார்த்து பேசுறதுக்கு பாஸ்டர் ஒரு ப்ரொஃபஷனலே ஆகிட்டாங்க. ஆனால் எனக்கு என்னமோ வந்தோன்னு உதறுது. நான் தான் கில்பர்ட் பிரதர்கிட்ட கேட்டு பார்த்தேன் நேற்று நைட்டு, எப்படியாவது ஐயா நான் வந்து வீட்டில் இருந்து ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிடுறேன், அது எப்படியாவது எடுத்து உள்ள போட முடியுமான்னு. பாஸ்டர் கோவிச்சு பாரு. ஆனால் இல்லை, அவர் நீங்கள் ஒரு வாட்டி தானே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருங்க. நாங்கள் ஸோ வந்துவிட்டோம். அனௌன்ஸ்மெண்ட்ஸ்க்குலாம் முதலாவது கடந்து செல்லலாம். 2 அனௌன்ஸ்மெண்ட் உண்டு. முதலாவது அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஏர்லி மார்னிங் ப்ரேயர், நம்முடைய அதிகாலை ஜபம் வந்து வருகிற 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருகிறது. காலை 6 மணிக்கு நம்முடைய அதிகாலை கூட்டம் நடைபெறும். அதிகாலை வாக்குத்தத்த கூட்டம் வருகிற செவ்வாய்க்கிழமை காலை 6 மணிக்கு 1ஆம் தேதி அது நடைபெறும். இரண்டாவதாக நம்முடைய நைட் பிரேயர், இரவு ஜெபம் வந்து வருகிற வெள்ளிக்கிழமை 4ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு அந்த நைட் பிரேயர் நடைபெறும். ரெண்டுமே ஜூம் வழியாகத்தான் நடைபெறும். அதோட லிங்கை வந்து பின்னதாக உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். ஸோ 2 அனௌன்ஸ்மெண்ட் உண்டு. ஏர்லி மார்னிங் பிரேயர் 1ஆம் தேதியும், 1ஆம் தேதி காலை 6 மணிக்கும், நைட் பிரேயர் வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கும் நடைபெறும். ரெண்டுமே ஜூம் வழியில் தான் நடைபெறும். அதோட லிங்க் வந்து உங்களுக்கு அனுப்பப்படும். காணிக்கைகளுக்கான நேரம். அதற்கு முன்னதாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். அவனவன் விசனமாயமல்ல, கட்டாயமாயமல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்கிறவன் உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். தகப்பனே, நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிற ராஜா, மீண்டும் ஒரு விஷயம் உங்களோட சமூகத்தில் வந்து நாங்கள் நிற்கத்தக்கதாக கர்த்தர் நீங்கள் கொடுத்த மகத்தான கிருபைக்காக, தயவுக்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறப்ப நாங்கள் நிர்மூலமாகி விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் உடைய மாறாத கிருபையினால், எங்களை சுத்த கிருபையினால் எங்களை தாங்கி ஏந்தி தப்புவித்து சுமந்து உங்களோட சமூகத்தில் மீண்டுமாக நாங்கள் நிற்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. காணிக்கையின் தசமபாங்களும் உங்களோட சமூகத்தை நாங்கள் படைக்கும் பொழுது கர்த்தர் நீரை அங்கீகரிக்க வேண்டும் என்று கெஞ்சுற ராஜா. கொடுக்குற ஒவ்வொரு கணக்களையும் ஆசீர்வதிங்க. ரெட்டிப்பான நலனை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபைகளை தாங்க. செய்திக்காக கூட காத்திருக்கும் பொழுது இன்றைய தினத்தில் என்ன காரியத்தை குறித்து எங்களோடு கூட இடைப்படணும் ஆண்டவரே நீங்க சித்தம் இருக்கீங்களோ அந்த காரியத்தை குறித்து எங்களோடு கூட பேசுகிறேன். மறைத்து கர்த்தர் நீங்க வெளிப்படுங்க. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து என்ன சர்வ வல்லமையுள்ள நாமத்தில் எல்லாவற்றையும் வேண்டிக் கொள்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் தகப்பனே. ஆமென்.
இந்த மாலை வேளையிலும் வந்து போன வாரம் பாஸ்டர் வந்து நம்ம மத்தியில ஒரு அழகான ஒரு தேவ செய்தியை பகிர்ந்து கொண்டார்கள். அதுல சொல்லும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரத்தின் அடிப்படையில சில காரியங்களை குறித்து நம்மோடு கூட பேசினார்கள். லவோதிக்கேயா சபை எப்படியாக ஆண்டவர் வந்து அவர்களுக்கு என்ன சொல்கிறார் என்றால், உங்களுடைய நிர்வாணம் காணப்படாதபடிக்கு நீ என் இடத்திலிருந்து வெண் வஸ்திரங்களை வாங்கிக்கொள், அவன் பார்வைக்கு கலிக்கம் போடவும் உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் நான் உனக்கு ஆலோசனை சொல்கிறேன் என்று ஆண்டவர் சொன்ன அந்த ஒரு காரியத்தை நம்ம சென்ற வாரத்துல ரொம்ப அழகாக நம்ம வந்து அதை தியானித்து முடித்தோம். இந்த மாலை வேளையில நான் அதை ஒட்டிய சில காரியங்கள், ஆனா வித்தியாசமான ஒரு தலைப்பில் அதை கொண்டு வரலாம் என்று நினைத்தேன். அதற்கு வைத்திருந்த தலைப்பு எப்படி வைத்திருந்தேன் என்றால், அற்ப விசுவாசமும் ஆச்சரியப்படத்தக்க விசுவாசமும் என்ற தலைப்பில் லிட்டில் ஃபெய்த் வெர்சஸ் கிரேட் ஃபெய்த், ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் லிட்டில் ஃபெய்த் வெர்சஸ் கிரேட் ஃபெய்த் என்ற தலைப்பில் நான் வந்து இந்த மாலை வேளையிலே கர்த்தருக்கு சித்தமான தேவனுடைய செய்தியை கொண்டு வரலாம் என்று நினைத்தேன். எல்லோருக்கும் தெரிந்திருக்கிற சம்பவம் தான், அநேக முறைகள்ல நாம் பார்த்து பழக்கப்பட்டிருக்கிற அந்த சம்பவம் தான், எல்லோருக்கும் மனப்பாடமாக தெரிந்திருக்கிற அந்த வசனங்களை அடிப்படையாக கொண்டே நாம் அந்த காரியத்தை குறித்து இந்த மாலை வேளையில தியானிக்க இருக்கிறோம். அதிலிருந்து நமக்கு என்ன பாடத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை குறித்தும் நம்ம இந்த மாலை வேளையில பார்க்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக நம்ம எடுத்துக்கொள்ள போகிற அதிகாரம் வந்து மத்தேயுவின் புத்தகம் 14வது அதிகாரம். மத்தேயு 14வது அதிகாரத்தை நாம் ஆதாரமாக எடுத்துக்கொள்ள போகிறோம். அது மார்க் 6லும் இருக்கிறது, யோவான் 6லும் இருக்கிறது. ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. மத்தேயுல வந்து இன்னும் சற்று டீட்டெயிலாக போடப்பட்டிருக்கும், பின்னதாக நம்ம பார்க்கலாம். சோ இதுக்கோட பேக்ரவுண்ட் சொல்ல வேண்டும் என்று நினைத்தால், மத்தேயு 14வது அதிகாரம் 22லிருந்து 33வது வசனங்கள். மத்தேயு 14 22லிருந்து 33 எல்லோருக்கும் பரிச்சயமான ஒரு சம்பவம் தான். எப்படியாக வந்து ஆண்டவர் வந்து கடலின் மேல் நடந்து வந்து வருகிறார். வரும்பொழுது பேதுரு தானும் அந்த இடத்துல இறங்கி நடக்கிறாக்கு ஆண்டவர் இடத்துல அனுமதி கேட்கிறார். அந்த சம்பவத்தை குறித்து தான் நாம் வந்து பார்க்க போகிறோம். மார்க்கிலையும் யோவானிலையும் பேதுருவை குறித்து போடப்படவில்லை என்பதால் நம்ம வந்து மத்தேயு 14வது அதிகாரத்துல பேதுருவை குறித்து குறிக்கப்பட்டிருக்கிறது. அதனால நம்ம பார்க்கலாம். சோ இதோட பேக்ரவுண்ட் எடுத்து பார்ப்போம் என்றால், ஏரோது ராஜா வந்து சற்று நாட்களுக்கு முன்னதாகத்தான் யோவான் ஸ்நானகனை வந்து சிறைச்சேதம் பண்ணிவிடுகிறார். யோவான் ஸ்நானகனை கொடூரமான முறையில் வந்து யோவான் ஸ்நானகன் கொல்லப்படுகிறார். நம்ம எல்லோருக்கும் தெரியும், கிராபிக்கல் கண்டென்ட்ஸ் இருக்கும், நீங்க அதை படித்து பார்த்தீர்கள் என்றால் அவருடைய தலையை வந்து ஒரு தாளத்தில் கொண்டு போய் வைத்து அந்த சிறு பெண் ஏரோதின் இடத்தில் கொண்டு போய் கொடுக்கிறார். அப்போ ஏரோது மரணம் அடைந்து விட்டார். இந்த செய்தி ஆண்டவருக்கு தெரிய வருகிறது, இயேசு கிறிஸ்துவுக்கு தெரிய வரும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அதை குறித்து கேள்விப்பட்டு விட்டு தனியாக இருந்து ஜெபிக்கும்படியாக போகிறார். அப்ப அநேக மக்கள் அந்த இடத்துல கூடி வருகிறார்கள். வரும் பொழுது ஆண்டவர் வந்து அவர்கள் மத்தியிலே ஆண்டவர் உபதேசிக்க தொடங்குகிறார். அநேக காரியங்களை குறித்து பேசுகிறார். பின்னதாக அங்கே அவர்களுக்கு போஜனம் கொடுத்து அனுப்ப வேண்டும் என்று நம்ம எல்லோருக்கும் தெரிந்தபடி 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் வைத்து அங்கு இருக்கிற 5000 புருஷரை போஷித்து விட்டு பின்னதாக கூடை நிறைய 12 கூடை நிறைய துணிக்கைகளை எடுத்தார்கள் போடப்பட்டிருக்கு. இது முடிந்த பின்னதாக ஜனங்களை ஆண்டவர் அனுப்பிவிட்டு பின்னதாகத்தான் இந்த சம்பவம் நடக்கிறது. ஆண்டவர் வந்து ஜனங்களை அனுப்பிவிட்டு தான் ஜெபிக்கும்படியாக தனியாக ஒரு இடத்துக்கு செல்லுகிறார். நீங்க பாத்தீங்கன்னா இப்போ மத்தேயு 14வது அதிகாரம் 22லிருந்து நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். இயேசு தம்முடைய சீஷர்கள் படகில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார். அதற்குள்ளாக படகு நடுக்கடலில் சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியினால் அலைகளில் அளவுபட்டது. அதாவது இவர் ஆண்டவர் வந்து ஜனங்களை அனுப்பி விடுகிறார். அனுப்பிவிட்டதுக்கு பின்னதாக சீஷர்களை வந்து அக்கறைக்கு போகும்படியாக ஒரு படகுல போய் இங்க போயிடுங்கன்னு சொல்லி அவர்களை அனுப்பி வைக்கிறார். அனுப்பி வைத்து இவர் தனித்து இருக்கிறார். தனித்து அந்த இடத்திலேயே ஜெபம் பண்ணும்படியாக இருக்கிறார். அப்போ போகிற வழியிலே அந்த படகு வந்து என்ன எதுல மாட்டி இருந்ததுன்னா, ஒரு பெரிய ஒரு சூறாவளி புயலில் அந்த இடத்துல மாட்டி விடுகிறது. அந்த இடத்துல ஒரு பெரிய எதிர்காற்றாய் இருந்தபடினால் இன்னொரு நீங்க மார்க்ல படிச்சீங்கன்னா அவர்கள் தண்டு வலிப்பதற்கு கஷ்டப்பட்டார்கள் போட்டிருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில சீஷர்கள் போகக்கூடிய படகு வந்து அந்த சூழ்நிலையில் அங்க மாட்டி விடுகிறது. அடுத்த வசனங்கள் பாத்தீங்கன்னா, இரவின் 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்துக்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயந்ததினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களுடனே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்றார். அப்போ 4ஆம் ஜாமத்துல ஆண்டவர் அந்த இடத்துல கடந்து வருகிறார். வந்த உடனே அதை பார்த்து சீஷர்கள் பயந்து விடுகிறார்கள். உடனே இயேசு சொல்லுகிறார், நான் தான், பயப்படாதீர்கள் என்று சொல்லுகிறார். பின்னதாக 28லிருந்து 31வது வசனத்துல பேதுரு ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறார். அங்க பாத்தீங்கன்னா, பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அடுத்த 2 வசனங்கள் இது முடிந்து போகிறது. பின்னதாக உடனே அவர்கள் படவில் ஏறி அமர்ந்த உடனே காற்று அமர்ந்து விடுகிறது. உடனே சீஷர்கள் வந்து, நீ மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று இயேசு கிறிஸ்துவை பணிந்து கொண்டார்களாம். இப்போ எனக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இந்த 30-31வது வசனங்கள்ல தான் என்னுடைய கேள்வி வந்து என் மனதுக்குள்ளாக ஓட ஆரம்பித்தது. சென்ற வாரத்துல நாங்க வந்து ஸ்மால் குரூப்ஸ்ல அதை குறித்து பேசும்பொழுது பிரேம் பிரதர் வந்து அற்ப விசுவாசியே என்று சொல்லுகிறார்களே, அப்படின்னா அற்ப விசுவாசம் என்றால் என்னன்னு ஒரு கேள்வியை வந்து எழுப்பினார்கள். அப்ப நான் சொன்ன கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரம் அதை குறித்து பார்க்கலாம் என்று.
அநேக வேளைகளில் இந்த சம்பவத்தை நம்ம படிக்கும் பொழுது என்ன பண்ணிக்கிறோம், பேதுருவை குறை சொல்வதற்கு ஈஸியா நம்ம துணிந்து விடுகிறோம். இல்லைன்னா ஏன்னா ஆண்டவரே அவரை அற்ப விசுவாசி என்று கூப்பிட்டு விட்டார். அப்ப பேதுருவுடைய விசுவாசத்தை குறித்தும் பேதுருவுடைய நம்பிக்கையை குறித்தும் நம்ம வந்து அநேக வேளைகளில் கேள்வி கேட்கிறோம். நம்ம வந்து அநேக வேளைகளில் செய்திகளையும் கேட்டிருக்கிறோம். பேதுரு தன்னுடைய கண்களை தேவனுக்கு நேராக வைத்திருக்கிறோம் வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லாத இருந்தது. அவர் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தவுடன் அவர் அமல தொடங்கி விட்டார். இது அநேக முறைகளில் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனா சற்று நம்ம யோசித்து பார்க்கலாம். சீஷர்கள் தனித்து போகிறார்கள். போற வழியில பெரிய ஒரு சூறாவளி காற்று அந்த இடத்துல வந்து விட்டது. எதிர்பாராத விதமாக அவர்கள் போகிற படகு இன்று அந்த சூறாவளியில மாட்டி முழிச்சிட்டு இருக்கு. எத்தனை பேர் சூறாவளியில இதுக்கு முன்னதாக மாட்டி முழித்திருக்கிறீர்கள்? இந்த படகுல போயிட்டு இருக்கிறப்ப இல்ல கப்பல்ல போயிட்டு இருக்கிறப்ப எத்தனை பேர் சூறாவளியில மாட்டி இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனால் சில வருடங்களுக்கு பல வருடங்களுக்கு முன்னதாக இப்படிப்பட்ட ஒரு சம்பவம், 17 வருடங்களுக்கு முன்னதாக இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் என்னுடைய வாழ்க்கையில நடந்தது. அது என்னன்னு சொன்னா, நான் அப்பொழுது இந்த பே ஆஃப் ஐலண்ட்ஸ் பகுதியில் வேலை செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது செய்து கொண்டிருக்கும் பொழுது கப்பல்ல தான், போட்ல தான், அது ஒரு பெரிய கப்பல் மாதிரி இருக்கும், ஒரு பெரிய போட்டு. அதில் தான் நான் வேலைக்கு செல்வது வாடிக்கை. அப்படி ஒரு நாள் நான் அந்த வேலைக்கு போய் கொண்டு இருக்கும் பொழுது நம்ம அங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நிறைய டூரிஸ்ட் தான் வருவாங்க. அந்த ஒரு தீவு, அந்த தீவுக்கு நிறைய டூரிஸ்ட் வருவார்கள். அப்பொழுது ஒரு நாள் அந்த டூரிஸ்ட் இருக்கக்கூடிய படகுல நான் போய் கொண்டு இருக்கும் பொழுது அங்கே பார்த்தோம்னா நிறைய சைனீஸ் பசங்களும் பொண்ணுங்களும் உட்கார்ந்து கொண்டு இருந்தார்கள். உட்கார்ந்து கொண்டு இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ரொமான்டிக்கா இந்த பையன் அந்த பொண்ணோட கையை பிடித்துக் கொண்டு இப்படி ரொம்ப ஜாலியா பேசிக்கொண்டு வந்திருந்தார்கள். நான் ஒரு கார்னர்ல தனியா உட்கார்ந்து எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டே வந்திருந்தேன். திடீர்னு போறப்ப பயங்கரமான சூறாவளி வந்துருச்சு. பயங்கரமான புயல், பயங்கரமான காற்று அடிக்க ஆரம்பித்தது. படகு மேலே கீழையும் ஆட ஆரம்பித்து விட்டது. அது ஆட ஆரம்பித்து விட்ட உடனே நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு செகண்ட் அப்பதான் எல்லாருக்கும் மேல ஓட ஆரம்பிச்சோன்னா எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துருச்சு, ஏதோ படகு மூழ்கி விடுவேன்னு. அவ்வளவு நேரம் கையை பிடிச்சிக்கிட்டு இருந்த அந்த பையன் அந்த பொண்ணோட கையை விட்டுட்டு அந்த பொண்ணு கத்துக்கு விட்டுட்டு ஓடாதான்னு ஆளாளுக்கு தன்னோட உயிர் தப்புனா போதும்னு சொல்லி ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்க இருந்தது. நான் பார்த்து கொண்டு இருந்தேன். பின்னதாக நிறைய பேர் வாமிட் எடுத்தாங்க. அதெல்லாம் பின்ன கொஞ்ச நேரம் கழிச்சு அது அடங்கி விட்டது. ஆனா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த சூழ்நிலையில இருக்கும் பொழுது அப்பதான் தெரியும் எப்படி தன்னுடைய உயிருக்கு பயந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை. இங்க சீஷர்கள் போகிறார்கள், படகு காற்றில் அலைப்படுது. எப்போ இந்த நேரத்துல ஆண்டவர் அங்க வந்து விட்டார். வந்த உடனே பேதுருவுக்கு கேட்டு அதுல இறங்குற ஒரு தைரியத்துக்காக நம்ம பேதுருவை பாராட்டணும். யோசிச்சு பாருங்க, பேதுரு இப்ப நானும் நீங்களும் இப்ப எனக்கு தண்ணியை கண்டாலே பயம். எனக்கு நான் பீச் ஓரத்துல போய் அந்த பீச்ல இருக்க தண்ணி கூட என் காலில் படுவதற்கு எனக்கு பயமா இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில, இப்படி இருக்கக்கூடிய அந்த அலைகளின் மத்தியில இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில பேதுரு தைரியமா படகை விட்டு இறங்கி நடக்க துவங்கினாராம். அப்படின்னா பேதுருவோட விசுவாசம் எவ்வளவு பெரிய விசுவாசமா இருக்கணும். அதுவும் பேதுரு தன்னுடைய சொந்த முயற்சியில நடக்கல. அவர் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், நீரே ஆனால் நான் உம்மிடத்தில் வர கட்டளையிடும்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் இடத்தில் பார்த்து கேட்கிறார், நீரே ஆனால் உம்மிடத்தில் வர கட்டளை சொல்ற சொந்த முயற்சியை அவர் நம்பல. இத்தனை அலைகள் இருக்கிற மத்தியிலையும் தான் துணிந்து அங்க இறங்குவதற்கு அந்த இடத்துல போகிறார். போகும் பொழுது இன்னும் கொஞ்சம் அலைகள் வரப்போ அவர் மூழ்கிறாரு. மூழ்கிறப்ப நானும் நீங்களும் என்ன சொல்லியிருப்போம்? பேதுரு சொன்ன இதே வார்த்தையை தான் சொல்லியிருப்போம், ஆண்டவரே என்னை ரட்சியும், ஆண்டவரே என்னை காப்பாற்றும். ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல பேதுரு பார்த்து சொல்றாரு பாருங்க, அற்ப விசுவாசியே. இதுதான் என்னை யோசிக்க வைத்தது. இஃப் திஸ் இஸ் லிட்டில் ஃபெய்த், தென் வாட் இஸ் கிரேட் ஃபெய்த்? இது அற்ப விசுவாசமா இருந்தால் ஆச்சரியப்படத்தக்க விசுவாசம் என்று வேதத்துல என்ன இருக்கிறது? இததான் இந்த மாலை வேளையில கர்த்தருக்கு சித்தமான சீக்கிரத்துல நம்ம தியானித்து முடிக்க போகிறோம். எல்லோருக்கும் தெரிந்திருக்கிற சம்பவங்கள் தான், அதை குறித்தே தான் நாம் பார்க்க போகிறோம். வேதத்துல இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருந்த இந்த 3 வருடங்கள்ல 2 முறைதான் ஆச்சரியப்பட்டார்னு போட்டிருக்குது. 2 முறை தான் ஆச்சரியப்பட்டார். 2 முறையுமே விசுவாசத்தை குறித்து தான் ஆச்சரியப்பட்டாராம். முதலாவது ஒரு சம்பவத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, தன்னுடைய சொந்த ஊருக்கு இயேசு கிறிஸ்து வருகிறார். வரும்பொழுது அங்க இருக்கக்கூடிய அந்த தன்னுடைய ஹோம் டவுன்ல இருக்கக்கூடிய அந்த மக்களே அவரை பத்தி இவன் தச்சன் அல்லவா, இவன் மரியாளுடைய குமாரன் அல்லவா அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் அவங்க என்ன சொன்னாரா, அவர்களுடைய விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு அப்படின்னு அங்க போட்டிருக்கிறத பார்க்கலாம். அப்ப ஆண்டவர் முதலாவது முறை அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுடைய அவிசுவாசத்தை குறித்து அவர் ஆச்சரியப்பட்டு அநேக அற்புதங்களை அந்த ஊர்ல செய்ய முடியாம போயிடுச்சு. இதை குறித்து நாம் தியானிக்க போகல. பட் இன்னொரு இடத்துல ஆண்டவர் இன்னொரு விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டாராம். அது என்னன்னா லூக்கா 7வது அதிகாரம். இந்த சம்பவம் மத்தேயு 8லயும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அகைன் நம்ம லூக்கால இருக்கிறத அதிகமாக தியானிப்போம், மத்தேயுல இருக்கிற சம்பவத்தை அப்பப்ப தொட்டுக்கலாம். பட் லூக்கா 7வது அதிகாரத்துல ஒரு சம்பவம் போடப்பட்டிருக்கிறது. 100க்கு அதிபதி என்ற ஒரு மனிதன் அந்த இடத்துல இருந்தார். அப்ப முதல்ல இருந்து அதை படிக்கலாம். அப்ப அந்த 100க்கு அதிபதினா யாருன்னு சொன்னா, அந்த காலத்துல ரோமன் சோல்ஜர்ஸ் இருப்பாங்க, ரோம வீரர்கள் இருப்பாங்க. அப்ப 100 வீரர்களுக்கு தலைவனாக ஒருத்தர் இருப்பார். அப்படின்னா ஒரு மிலிட்டரி லீடர் வச்சுக்கோங்களேன். அப்படி மிலிட்டரி லீடராக இருக்கக்கூடிய ஒரு மிலிட்டரி ஆபீசர் ஒருத்தர் அந்த இடத்துல இருந்தார். அவருக்கு ஒரு பிரியமான வேலைக்காரன் ஒருவர் இருந்தார் என்று போடப்பட்டிருக்கிறது. வேலைக்காரன் வியாதியா இருந்தார். முதல் 2 வசனங்களை படிச்சா, இயேசு கப்பர்நகூமுக்கு போனார். அங்கே 100க்கு அதிபதியாக ஒருவருக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையா இருந்தார்.
வந்தான். என்ன வியாதி வந்ததுன்னு கொடுக்கப்படல. ஆனா மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி, எப்பொழுது வேணாலும் மரித்து போகலாம் என்று கொடூரமான ஒரு வியாதியில் அந்த மனிதன் வந்து அங்க இருந்தானாம். உடனே பண்ணுகிறார் இந்த 100க்கு அதிபதி என்ன செய்கிறார், அவர் தன்னை அங்க இருக்கக்கூடிய சில யூதர்களுடைய தலைவர்கள், யூதர்களுடைய மூப்பர்கள் என்று போடப்பட்டிருக்குது, அவர்களை வந்து ஒரு மெசஞ்சர்ஸ் வச்சுக்கீங்களா, அவத்த மெசஞ்சர்ஸ் அவர் அனுப்பி வைக்கிறார். 3வது வசனத்துல அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட பொழுது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினார். பின்னதாக நடக்கக்கூடிய சம்பவங்கள், அந்த மூப்பர்கள் போய் இயேசு கிறிஸ்துவிட்ட சொல்லுகிறார்கள், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறது, அந்த மனிதன் வந்து உம்முடைய கிருபைக்கு பாத்திரராக இருக்கிறான், நீங்க வாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல கூப்பிடுகிறத சொல்லி நம்ம பார்க்கலாம். அங்க சொல்லிட்டோம்னா இயேசு ஓகே நானும் வருகிறேன் என்று ஆண்டவர் அந்த இடத்துல கூட போகிறார். கூட போய் வீட்டுக்கு வருவதற்கு சற்று முன்னதாக அந்த 100க்கு அதிபதி வந்து சொல்லுகிறார், நீர் என்னுடைய வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரம் அல்ல, நீர் ஒரே ஒரு வார்த்தை நீர் இருக்கிற இடத்துல இருந்தே சொல்லும் ஆண்டவரே, என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்ற அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது ஆண்டவர் 19வது வசனத்துல இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு, சோ 2 முறை, ஒரு இடத்துல விசுவாசத்தை குறித்து அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார், இந்த இடத்துல அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி இஸ்ரவேலர்களும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இஸ்ரவேல் எங்கும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை, இந்த மனிதன் ஒரு புறஜாதி மனிதன், பின்னதாக பார்க்கலாம், எங்கும் நான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் காணவில்லை என்றார். அப்படி என்ன ஒரு காரியம் ஆண்டவர் இந்த மனிதனிடத்துல ஒரு கிரேட் ஃபெய்த், ஆச்சரியப்படத்தக்க, ஆண்டவரே ஆச்சரியப்படத்தக்க ஒரு விசுவாசம் இந்த மனிதனிடத்தில் காணப்பட்டது என்றால் அப்படிப்பட்ட விசுவாசத்திற்கு காரணம் என்ன? 2 பாயிண்ட் தான் சுருக்கமாக நம்ம வந்து சொல்லி முடிக்கலாம். So what is great faith? Great faith is not believing in your own strength or in your own deeds. நம்முடைய சொந்த முயற்சியிலேயோ இல்ல சொந்த பலத்தையோ நம்பி இருப்பது விசுவாசம் கிடையாது. சொந்த முயற்சியையும் சொந்த பலத்தையும் நம்பி இருப்பது விசுவாசம் கிடையாது. 4வது 5வது வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மனிதன் ஒரு மிகவும் நல்ல ஒரு மனிதன், அதுல எந்த ஒரு குறையும் கிடையாது. இந்த 100க்கு அதிபதி அவன் ஒரு புறஜாதி மனிதனாக இருந்தாலும் அவர் ஒரு மிக நல்ல மனிதனாக இருந்தார். 4வது 5வது வசனம் கூட இருக்கக்கூடிய அந்த ரெக்கமெண்டேஷனுக்கு வந்தாங்களே, அவருக்கு அனுப்பி வைத்திருந்தாரே அந்த யூதர்களுடைய மூப்பர்கள், அதாவது அவர் அனுப்பி வைத்திருந்த மெசஞ்சர்ஸ், அவங்க வந்து ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார்கள் பாருங்க, அவர்கள் இயேசுவின் இடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான், அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். அப்படின்னா என்ன மீனிங்? அவர் ஒரு நல்ல மனிதர், அவர் நம்முடைய ஜனங்களை அதிகமாக நேசிக்கிறவர், அவர் நமக்கு ஒரு சர்ச் கூட கட்டி கொடுத்திருக்கிறாரு, அவர் எத்தனையோ டொனேஷன்ஸ் கொடுத்திருக்கிறாரு சேரிட்டிக்கு, எந்த இடத்துல ஏழைகளுக்கு ஒரு தேவை என்றாலும் இந்த மனிதன் அங்க வந்து கொடுக்கிறாரு, இவர் உம்முடைய தயவுக்கு பாத்திரனா இருக்கிறான்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த மனிதன் நல்ல மனிதன் மட்டும் கிடையாது. 8வது வசனத்துல அந்த மனிதனை சொல்லுகிறார் பாருங்க, நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனா இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டு இருக்கிற சேவகரும் உண்டு, நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான். He was a powerful man. He was not only a very good man, but he was a powerful man. இந்த சொசைட்டில அந்தஸ்துள்ள ஒரு மனிதன். ஆனா ஆண்டவர் அந்த காரியத்தை பார்த்து ஆச்சரியப்படல. அந்த காரியத்தை பார்த்து ஆண்டவர் வந்து ஐயோ இப்படிப்பட்ட ஒரு மனிதன், ஏன்னா நம்முடைய ஆண்டவர் வந்து இப்படிப்பட்ட காரியங்களை பார்த்து வளைந்து கொடுக்கிற ஒரு தேவன் கிடையாது. சோ அந்த இடத்துல வந்து என்ன நடக்குது பாருங்க, 6-7வது வசனத்துல பாருங்க, அப்பொழுது இயேசு அவர்களோட கூட போனார். வீட்டுக்கு சமீபமான பொழுது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரவானாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இதுதான் ஆண்டவர் அசைச்சது. எப்படி அந்த விசுவாசம் ஆச்சரியப்படத்தக்க விசுவாசமா மாறுச்சுன்னு சொன்னா, இந்த வார்த்தைகள் தன்னைத்தானே தாழ்த்தி, நீர் என்னுடைய வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, நான் வந்து உம்மிடத்துல வரக்கும் பாத்திரன் அல்லன்னு சொல்லி எப்பொழுது அவன் தன்னைத்தானே முழுவதுமாக அந்த மனிதன் தாழ்த்தினாரோ, அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலருக்கும் நான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் காணவில்லை. 9வது வசனம் அப்பதான் சொல்லுகிறார், இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தனக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்கும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்றார். அந்த மனிதனுடைய நல்ல குணங்கள் ஒரு சர்டிபிகேட்டை கொடுக்கல, அந்த மனிதனுடைய பவர், அந்த மனிதனுடைய அத்தாரிட்டி ஒரு சர்டிபிகேட்டை கொடுக்கல, அந்த மனிதனுக்காக வந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் அந்த சர்டிபிகேட்டை கொடுக்கல, அந்த மனிதனுடைய தாழ்மை, அந்த மனிதனுக்குள்ள இருந்த உண்மை அந்த ஒரு சர்டிபிகேட் அந்த இடத்துல கொடுத்துச்சுன்னு பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில கூட வாழ்க்கையில அந்த மாலை வேளையில நம்ம சிந்தித்து பார்ப்போமாக. பாஸ்டர் அழகா போன வாரம் சொன்னாங்க, இன்னைக்கு இதை வந்து இதுக்கு இன்னொரு பேர் அதை கொஞ்சம் பாலிஷ்டா சொன்னாங்க, பட் நான் சொல்லணும்னா ஸ்பிரிச்சுவல் கொலஸ்ட்ரால், அதாவது ஆவிக்குரிய கொழுப்பு. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கொடுமை என்னன்னா, இந்த ஆவிக்குரிய கொழுப்பு வந்துடுச்சு, ஸ்பிரிச்சுவல் கொலஸ்ட்ரால். நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம், எல்லாவற்றிலும் தயவு, ஆண்டவர் எனக்கு
தயவு செய்வது என்னுடைய விசுவாசத்தை நிமித்தமாக, இல்ல என்னுடைய கிரியையின் நிமித்தமாக, என்னுடைய நம்பிக்கையின் நிமித்தமாக நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில இவ்வளவு வளர்ந்திருக்கிறேன். நீங்க பாருங்க, இதேதான் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில காணப்படுது. இது கிறிஸ்தவர்கள் மட்டும் கிடையாது, பெரிய பெரிய இந்தியால இல்ல இலங்கை தேசத்துல நடைபெரிய ஊழியங்கள் அநேக இடங்கள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்றைக்கு அது போய் விசுவாசிகள் மத்தியில இருந்து கடந்து சென்று இன்றைக்கு ஊழியக்காரங்க மத்தியிலையும் அந்த காரியம் போயிட்டதை வந்து நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு சபைகள் எதுக்கு இருக்கிறது? இன்னைக்கு எல்லா இடத்துலயும் எண்ணிக்கை எண்ணிக்கை எண்ணிக்கை. என் சபையில எத்தனை பேர் வராங்க, உன் சபையில எத்தனை பேர் வராங்க, நீங்க இல்லைன்னா என்னோட யூடியூப்ல எத்தனை பேர் 1 million subscribers வந்துட்டாங்க, 2 million subscribers வந்துட்டாங்க. But God is not after subscribers. God is after souls that we are able to take it to heaven. ஆண்டவர் என்னிடத்துல உங்களிடத்துல எதிர்பார்க்கிறது எத்தனை பேர் இந்த சபைக்கு வருகிறார்கள் என்பது இல்ல, எத்தனை பேர் நம்ம ஆண்டவருக்குள்ள. போன வாரம் அந்த வசனத்தை நான் அந்த சத்தியத்தை கேட்கும் பொழுது அது ஒரு கடினமான ஒரு சத்தியம் தான். ஆனா அது நம்ம சபைக்கு தேவையான ஒரு சத்தியம். நம்முடைய சபைக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவையான ஒரு சத்தியம். காரணம் என்ன? ஆண்டவர் என்ன இடத்துல உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார். அப்ப முதலாவது கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்கிறது பாத்தீங்கன்னா, அடுத்தது பப்ளிசிட்டி. எங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் அபௌட் தி காஸ்பல், இட் இஸ் ஆல் அபௌட் பப்ளிசிட்டி. இட்ஸ் நாட் அபௌட் பப்ளிசிட்டி. எல்லா இடத்துலயும் பப்ளிசிட்டி. ஒரு இடத்துல நீங்க லூக்கா 10வது அதிகாரத்துல ஒரு சம்பவம் போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் வந்து 70 சீஷர்களை தேர்ந்தெடுத்து அனுப்புகிறார். அந்த 70 சீஷர்களுக்கு ஆண்டவர் சகல அதிகாரத்தையும் கொடுத்து அனுப்புறப்போ அவர்கள் திரும்பி வந்து சொல்கிறார், உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறதுன்னு சொன்ன உடனே 19வது 20வது வசனத்துல ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறது. அப்ப ஆண்டவர் அங்க என்ன சொல்ல வர்றாரு பாருங்க, இட் இஸ் ஆல் அபௌட் தி காஸ்பல். பரலோகத்தில் உங்கள் நாமங்கள் எழுதி இருக்கணும், அதுதான் முக்கியம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற தாளந்துகளை வீணடித்துக் கொண்டு, இல்ல ஆண்டவர் கொடுத்திருக்கிற தாளந்துகளை தவறாக பிரயோகித்துக் கொண்டு, ஏதோ ஆண்டவர் ஏன்னா ஆண்டவர் ஒரு மனிதனை ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது அநேக தாளந்துகளை கொடுத்துதான் அழைக்கிறார். ஆனா இன்னைக்கு அந்த தாளந்துகள் வீணாகிற விதத்துல அநேக இடங்களில் கிறிஸ்தவர்கள் மத்தியில் இன்னைக்கு அது பரவி இருக்கிறதுன்னு பார்க்கலாம். இல்லைன்னா we respect about the position. யோசிச்சு பாருங்க, இந்த மனிதனுடைய வாழ்க்கையில எனக்கு பார்க்கும் பொழுது ஆச்சரியமா இருந்த ஒரு விஷயம், இதுவும் பல வருடங்களுக்கு முன்னதாக நடந்த ஒரு சம்பவம் தான். அப்போ ரெஜிலாவோட ஒரு கொலீக் வந்து ஒரு வெள்ளக்காரங்க, அவங்க வந்து ஒரு நாள் வீட்டுக்கு வந்து டின்னருக்கு வர்றாங்க. அப்ப நாங்களே வந்து ரொம்ப பணத்துக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ஒரு சூழ்நிலை தான். அப்ப அந்த சூழ்நிலையில ஒரு நாள் இந்த வெள்ளக்காரங்க அவங்க டின்னருக்கு வர்றாங்கன்னு சொன்ன உடனே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஏன்னா வெள்ளக்காரங்க முதல்ல நம்ம வீட்டுக்குள்ள வர்றாங்களேன்னு சொல்லி அன்னைக்கு டின்னருக்கு அவங்களுக்கு தேவைன்னு சொல்லி எங்க போய் அப்போ இருக்கிறதுலயே எங்க எக்ஸ்பென்சிவான ஃபோர்க்கு, எக்ஸ்பென்சிவான நைஃப், எக்ஸ்பென்சிவ். ஏன்னா நம்ம எல்லாம் கையில நமக்கு தான் ஆண்டவர் வந்து 10 ஃபோர்க்க கொடுத்துருக்காரு. 5 ஃபோர்க்ல சாப்பிட்டு பார்ப்போம், முடியலன்னா 10 ஃபோர்க்கு யூஸ் பண்ணி சாப்பிடுவோம். ஆனா அவங்களுக்கு வந்து அந்த ஃபோர்க் நைஃப் வேணுமே, அதற்காக ஓடிக்கொண்டு வந்து அவங்களுக்கு வாங்கி வச்சு புதுசு புதுசா வாங்கி வச்சு அவர்களுக்கு நாங்கள் அன்னைக்கு நைட்டு நான் பண்ணினப்போ எனக்கு இப்போ இருந்த பதப்பதப்பை பார்க்கணும். இப்ப இருக்கிற பதப்பதப்பை கொட்டல அந்த காலத்துல அதிகமா இருந்துச்சு. என்னன்னு சொன்னா, ஐயோ இவங்க வீட்டுக்கு வர்றாங்க, இவங்க சந்தோஷம். ஏன்னா அவங்க நம்ம வீட்டுக்கு வர்றப்ப ஏதோ அவங்க வந்து ஒரு பெரிய விஐபியை பார்த்தது போல ஒரு நினைப்பு. ஆனா யோசிச்சு பாருங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கே இப்படி நம்ம வந்து கனத்தை கொடுத்துருப்போனா, ஒருவேளை ஆண்டவர் இன்னைக்கு என் வீட்டுக்கு வர்றேன்னு சொல்லி இருந்தாருன்னா நான் இன்னைக்கு என்ன பண்ணியிருப்பேன்? என்கிட்ட ஃபேஸ்புக் அதெல்லாம் நான் ஆக்டிவா இல்ல, இருந்திருந்தா நான் அந்த ஃபேஸ்புக், ட்விட்டர், டம்ளர், கிம்ளர் எல்லாத்திலையும் போட்டிருப்பேன், இதோ இயேசு கிறிஸ்து என்னோட வீட்டுக்கு வர்றாரு, இதோ இயேசு கிறிஸ்து என்னோட வீட்டுக்கு வர்றாரு. ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல பண்ணின அந்த மனிதன் பண்ணின காரியத்தை பாருங்க. அவர் சொல்லுகிறார், நீங்க வந்து அந்த இடத்துல இயேசுவின் இடத்துல வந்து போட்டிருக்கு, கீழ்பட்டு 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. அப்ப எப்படி ஒரு தாழ்மை அந்த இடத்துல அந்த மனிதன் வந்து சொல்லுகிற ஒரு காரியத்தை வந்து நம்ம சொல்லி பார்க்கறத நம்ம இருக்கிறத நம்ம பார்க்கலாம். சோ என்ன, நம்முடைய சொந்த முயற்சியோ இல்ல நம்ம எவ்வளவுதான் நல்லவர்களாக ஆண்டவரோட சமூகத்துல இருந்தாலும் அது வந்து ஒரு ஆச்சரியப்படத்தக்க ஒரு விசுவாசத்தை நமக்குள்ள உருவாக்கி விடாது. நம்மை நாமே முழுவதுமா தாழ்த்த வேண்டும். அந்த காலத்துல பழைய ஏற்பாடு காலத்துல நீங்க யோபுவும் இருந்தார்கள், யோபுவோட சிநேகிதர்களும் இருந்தார்கள். 2 பேரும் ஒரு காலத்துல நல்லா ஆரம்பிக்கிற கான்வர்சேஷன் பாத்தீங்கன்னா பின்னாடி 2 பேரும் போட்டி போட்டுக்குவாங்க. முதல்ல சிநேகிதர்கள் சொல்லுவாங்க, நீ என்னென்ன பாவம் பண்ணினியோ அதனால உன்னோட வாழ்க்கையில இந்த பிரச்சனை. உடனே யோபு அந்த இடத்துல போட்டிக்கு சொல்லுவாரு, நான் என்னென்னமோ பண்ணியிருக்கிறேன் அதனால என்னோட வாழ்க்கையில பிரச்சனை வந்திருக்க கூடாதுன்னு. 2 பேரும் போட்டி போட்ட உடனே நீங்க யோபுவின் புத்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா பின்னதாக அந்த வசனத்தை நான் எடுத்துட்டு வர மறந்துட்டேன். பின்னதாக 40வது அதிகாரம் 8வது வசனம் ஆண்டவர் வந்து சொல்றார், நீ என் நியாயத்தை அவமாக்குவாயோ, நீ உன்னை நீதிமானாக்கிக் கொள்ளும்படி என் மேல் குற்றம் சுமத்துவாயோ. சோ பாருங்க, நம்முடைய நியாயம் ஆண்டவரோட சமூகத்துல ஒரு பொழுதும் எடுபடாது. நம்மை நாமே முழுவதுமாய் தாழ்த்த வேண்டும்.
இந்த கடைசி காலத்துல நம்மை நாமே முற்றுமா தாழ்த்தி ஆண்டவரோட சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு வெல்தி மேன் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, நல்ல பணக்கார மனிதன் ஒருத்தர் ஆக்லாண்ட்ல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆக்லாண்ட்ல இருக்கிற அந்த பணக்கார மனிதன், ஏன்னா இந்த மனிதன் வந்து ஒரு, ஏன்னா இவருக்கு ரெக்கமெண்டேஷன் வந்துச்சு இல்லையா, அந்த காரியத்துக்காக நான் சொல்ல விரும்புகிறேன். பணக்காரரா இருக்கிறார், அவர் பில்லியன் கணக்குல பணம் வச்சிருக்கிறார், மில்லியன் கணக்குல பணம் வைத்திருக்கிறார். இப்போ நம்ம வந்து ஒரு சர்ச் கட்டுறோம்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு நான் சொல்லிக்கிறேன், நம்ம ஒரு சர்ச் கட்டுறோம். அவர் கொண்டு வந்து நம்ம சர்ச் கட்டுறதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் டொனேஷனா கொடுத்துட்டாரு, நம்மளும் வாங்கிடுறோம். பின்னாக கொஞ்ச நாட்கள் கழித்து அந்த மனிதனுடைய பையன் வச்சுக்கீங்களா, அந்த பையன் வந்து ஒரு ஆபத்துல மாட்டி, ஒரு விபத்துல மாட்டி, அவர் வந்து ஒரு பெரிய சீரியஸான நிலைமையில ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் பொழுது இந்த மனிதன் அங்கிருந்து நமக்கு செய்தி அனுப்புகிறார், எனக்காக நீங்க ஜெபிங்கன்னு சொல்லுகிறார். அந்த மனிதன் தன்னைத்தானே தாழ்த்தி ஜெபிக்கல, அந்த மனிதன் தன்னைத்தானே ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கல. அவர் நல்ல ஒரு மனிதன், குடைவள்ளல், அநேகருக்கு பணத்தை எடுத்து கொடுக்கிறாரு, நமக்கு சபையும் கட்டி கொடுத்திருக்கிறார். அதோடு கூட அவர் வந்து சபைக்கான டொனேஷனையும் கொடுத்திருக்கிறார். கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து எனக்காக ஜெபிங்க அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி சொல்லி ஜெபிக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. இல்ல என்னன்னு சொல்லி ஜெபிக்க முடியும்? என்ன சொல்லுவோம்? நமக்கு டெம்ப்ட், நம்ம எப்படி டெம்ப்ட் ஆகும் தெரியுமா? உடனே எப்படி நம்ம ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே இவர் உமக்காக செய்த இந்த உபகாரங்களுக்கு பதிலாக, இவர் எங்களுக்காக செய்த உபகாரங்களுக்கு பதிலாக இவர் ஆசீர்வதிக்கும் அப்படின்னு நம்முடைய இருதயத்தில் இருக்கிற ஜெபம் என்னன்னா, I owe him because I owe him, God also owes him. That is not what the gospel is. அது நடைபெறாது. இன்னைக்கு முற்றுமாய் நம்மை தாழ்த்தப்பட வேண்டும். இந்த ஆச்சரியப்படத்தக்க ஒரு விசுவாசம் என்னவென்றால், அந்த ஆச்சரியப்படத்தக்க விசுவாசம் வந்து நம்மை நாமே முழுவதுமாய் தாழ்த்தி ஆண்டவரோட சமூகத்தில் ஒப்பு கொடுப்பதுதான் ஆச்சரியப்படத்தக்க ஒரு விசுவாசம். நீங்க அங்க பாருங்க, இன்னைக்கு அநேக வேளைகள் இந்த கடைசி நாட்கள்ல நடக்கிறத பாருங்க. இன்னைக்கு கோவிடுக்கு எங்கெல்லாமே ப்ரே பண்றோம், எல்லா இடத்துலயும் நம்ம வந்து இந்த கொரோனா வைரஸுக்காக நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா ஜெப கூட்டங்கள் எல்லா இடத்துலயும் நம்ம முழங்கால வந்த உடனே முதல்ல என்ன பண்ணிக்கிறோம்? ஆண்டவரே அவர்கள் பண்ணின பாவங்களை மன்னியும், இந்த எங்களை அரசாளுகிறவர்கள் பண்ணின பாவங்களை மன்னியும், அவர்கள் தப்பாக இயற்றின அந்த காரியங்களை கண்டிப்பா ஜெபிக்கணும், அதுக்கு தப்பே கிடையாது. ஆனா அதுக்கு முன்னதாக ஆண்டவரே நான் பண்ணின பாவத்தை மன்னியுங்க ஆண்டவரேன்னு என்னைக்கு தாழ்த்துகிறோம்? முதலாவதாக நம்மை நாமே தாழ்த்தணும், நம்மை நாமே சுய பரிசோதனை செய்யணும், நம்மை நாமே முழுவதுமாக ஆண்டவரோட சமூகத்தில் தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் விண்ணப்பங்களை கேட்டு பதிலளிக்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த விசுவாசத்துக்கு பேர் தான் ஆச்சரியப்படத்தக்க விசுவாசம். இந்த மனிதன் அதைத்தான அந்த இடத்துல செய்தார்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். இரண்டாவதாக ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், இதை சொல்லி நான் வந்து முடிக்க விரும்புகிறேன். இரண்டாவதாக, கிரேட் ஃபெய்த் இஸ் பிலீவிங் இன் த அன்சீன். காண்கிறதை விசுவாசிக்கிறது விசுவாசம் அல்ல, நாம் காண்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 28வது அதிகாரம் 24, 25வது வசனத்துல, காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன, நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம். காணாததை நம்பணும், காண்கிறதை நம்புவதில்லை, காணாததை நம்பணுமா? நீங்க இந்த இடத்துல பேதுரு இங்க இறங்கின உடனே அவர் சொல்லுகிறார் பாருங்களா, ஆண்டவரே நீரேயானால் நான் ஜனத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும். அங்க இங்க சொல்லுகிறார் பாருங்க, அவர் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு, நீரா இருந்தால் நான் உம்மிடத்தில் வர கட்டளையிடும். கண்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவை பார்த்து இயேசு கிறிஸ்துக்கு இருந்து கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கிறாரு, நீரேயானால் நான் உம்மிடத்தில் வர கட்டளையிடும். ஆனா இந்த மனிதனுக்கு நேர் ஆப்போசிட், அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்வி தான் பட்டிருக்காரு. அவர் நீங்க அது பின்னதாக இருக்கக்கூடிய நீங்க பாத்தீங்கன்னா அவர் நான் சொல்றேன். ஆனா இந்த இடத்துல இந்த மனிதனுக்கு நேர் ஆப்போசிட்டா சொல்றாரு பாருங்க, நான் உம்மிடத்தில் வர கட்டளையிடும், நீர் என்னிடத்தில் வர வேண்டாம். பேதுரு சொல்றாரு, நான் உம்மிடத்தில் வர கட்டளையிடும், நீரேயானால் நான் உம்மிடத்தில் வர கட்டளையிடும். ஆனா இந்த மனிதன் சொல்லுகிற காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரமானாக இல்லவில்லை. நீர் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுவோம், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்ட போது, அவர் இயேசு கிறிஸ்துவோட சீஷர் கிடையாது, இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் ஒரு புறஜாதி மனிதன். கேள்விப்பட்ட மாத்திரத்திலேயே அவர் சொல்லுகிறார், from wherever Jesus is, he is able to heal my servant. இயேசு கிறிஸ்து எங்க இருந்தாலும் சரி அந்த இடத்தில் இருந்தே அவரால் என்னுடைய வேலைக்காரனை சுத்தமாக்க முடியும்னு விசுவாசிக்கிறார். காணாததை விசுவாசிக்கிறார். அவர் காணாத ஒரு காரியத்தை அந்த இடத்துல அந்த மனிதன் விசுவாசிக்கிறார்னு பார்க்கலாம். Again, this is something that as Christians we struggle. என்ன நம்ம காண வேண்டும், நம்ம பார்க்க வேண்டும். நம்ம இயேசு கிறிஸ்துவை எப்படி பார்த்து பழகி இருக்கிறோம்னா, ஏதோ நான் சொன்ன உடனே ஆண்டவர் எனக்கு முன்னதாக வந்து நின்று அத்தனை காரியங்களுக்கு உடனடியாக பதிலை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனா அப்படி கிடையாது. இன்னொன்னு பாருங்க, மத்தேயு இதே சம்பவத்தை மத்தேயு 14வது அதிகாரத்துல 22ல இருந்து 24வது வசனத்துல, சாரி நம்ம பார்த்த சம்பவம் தான். மத்தேயு 14வது அதிகாரம் 22ல இருந்து 24வது வசனத்துல, இயேசு தம்முடைய சீஷர்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான பொழுது அங்கே தனிமையா இருந்தார். அதற்குள்ளாக படகு நடக்கடலில் சேர்ந்தது, எதிர்காற்றா இருந்தபடியால் அலைகளில் அளவுப்பட்டது. இதுல மீனிங் என்ன தெரியுமா? சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியல, அதனால அவர்களுக்கு விசுவாசம் இல்லை. ஆனா உண்மை என்னன்னா, இயேசு கிறிஸ்து தனித்து ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல போனார்னு சொன்னா, ஆண்டவருடைய கண்கள் எப்பொழுதும் சீஷர்கள் மேல இருந்து கொண்டேதான் இருந்தது.
சீஷர்களுக்கு பார்க்க முடியல, ஆனா ஆண்டவர் அவர்களை எப்பொழுதும் பார்க்கிற ஒரு தொலைவில் தான் இருந்தார். இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த ஆண்டவர் தான் போக சொன்னாரு, ஆண்டவர் தான் அந்த போட்ல ஏறி நீங்க போங்கன்னு சொல்லி அனுப்பி வைத்தார். அப்ப டெஸ்டினேஷன் எதுன்னு தெரியலன்னா ஆண்டவர் ஏன் போட்ல ஏறி அனுப்பி வைக்க போகிறார்? ஆனா இன்னைக்கு நம்ம வந்து காணாததை விசுவாசிக்கிறவனே விசுவாசி. நம்ம அந்த இடத்துல நம்ம தடுமாறுகிறோம். அதனாலதான் நம்முடைய தேவனுக்கு நீர் என்னை காண்கிற தேவன் எல்ரோயே என்று பெயர் வைத்திருக்கிறோம். ஆண்டவர் விசுவாசம்னா என்ன? விசுவாசம்னா காணாத ஆண்டவர் எனக்காக உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரை நான் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நான் நம்பி இருக்கிற தேவன் என்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். என்னைக்கு நம்ம நம்புகிறோமோ அதுதான் ஆச்சரியப்படத்தக்க விசுவாசம். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. அதே ஏசாயாவின் புத்தகம் 43வது அதிகாரம் 2வது வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன் பேர் பொருளவில்லை, நீ அக்னியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நம்ம எங்க இருந்தாலும் நடந்தாலும் படுத்திருந்தாலும் நம்மை சூழ்ந்து கொள்கிற தேவன் 24 மணி நேரமும் ஒருவேளை இந்த அலைகளில் இருக்கும் பொழுது நமக்கு ஆண்டவரை பார்க்க முடியாதபடிக்கு இருக்கலாம், ஆனா ஆண்டவர் எப்பொழுதும் பார்க்கிற தூரத்தில் தான் இருக்கிறார். இந்த மாலை வேளையில இந்த காரியத்தோடு நான் முடிக்க விரும்புகிறேன். ஆச்சரியப்படத்தக்க விசுவாசம். ஒரு மனிதன், புறஜாதி மனிதன், ஆண்டவரை குறித்து கேள்விப்படாத ஒரு மனிதன் 2 காரியங்களை நமக்கு முன்பதாக வெளிப்படுத்தினார். ஒன்று, அந்த மனிதன் தன்னுடைய சொந்த முயற்சியை நம்பல, தன்னுடைய சொந்த பலத்தை நம்பல, தன்னுடைய சொந்த ஸ்டேட்டஸை நம்பல, தன்னுடைய சொந்த பொசிஷனை நம்பல, இல்ல தான் செய்த நல்ல காரியங்களை நம்பல. அந்த மனிதன் முழுவதுமாக தன்னை தாழ்த்தினார். இரண்டாவதாக, காணாத ஒரு காரியம், காணாத இயேசு கிறிஸ்துவை முழுவதுமாக விசுவாசிச்சார். இதெல்லாம் பார்த்துதான் ஆண்டவர் சொன்னாரு, ஆச்சரியப்பட்டு அவர் சொன்னார், இஸ்ரவேலர்களும் நான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை காணவில்லை. ஹோல் பைபிள்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் சொல்ல விரும்புகிற காரியம் என்னன்னா, கிறிஸ்தவர்களுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை காணவில்லை. ஏன்னா அந்த புறஜாதி மனிதன் தன்னை முற்றிலுமா தாழ்த்தி காணாத தேவனை விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு சர்டிபிகேட் கொடுக்கறத பார்க்கலாம். இந்த மாலை வேளையில எந்த இடத்துல நம்ம சோர்ந்து வந்திருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவரோட சமூகத்துல நம்ம நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லலாம். நம்ம என்ன கஷ்டங்களின் மத்தியிலாக இந்த மாலை வேளையில கடந்து சென்று கொண்டிருந்தாலும் எல்லாவற்றையும் பார்க்கிற தேவன் நம்ம மத்தியில இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். முழுவதுமாக தாழ்த்தி இந்த வாரம் ஆண்டவரோட சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாக ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படியாக நாம் இந்த நாள்ல கூட தேவனுடைய வார்த்தையை கேட்டதுனால எழுந்திருப்போமாக. நம்முடைய வீடுகளிலே இருக்கிற வண்ணமாக தேசங்களில் ஒரு விசை தேவ சமூகத்தில் இந்த வார்த்தையின் அடிப்படையிலே நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க போறோம். பல தடவைகள் நாம் இந்த வார்த்தைகளை வாசித்திருக்கிறோம், செய்திகளை கேட்டிருக்கிறோம். ஆனாலும் இன்றைக்கு தேவன் நம்மோடு இந்த நாட்களில் பேசுகிறதுனால முதல்ல ஆண்டவரே, என்னுடைய ஜெபம் உம்முடைய சமூகத்தில் கேட்கப்பட வேண்டுமா இருந்தால் ஆண்டவரை கேட்ட சத்தியத்தின்படி எங்களை தாழ்த்த வேண்டுமாப்பா. இந்த மனுஷன் எவ்வளவு பெரிதவனாய் பெரிய மனுஷனாக இருந்தாலும், பதவி அந்தஸ்து அந்த அவனுடைய சொசைட்டியில கூட 100க்கு அதிபதியாக பெரிய காரியங்களை அவனுடைய அந்த சுற்று வட்டாரத்திலே அவன் வைத்திருந்தாலும், ஜனங்கள் மத்தியில் ஒரு பெரிய மதிப்புக்குரியவனாய் இருந்தாலும், அவன் தன்னை தாழ்த்தி இந்த வேளையில இயேசுவை தேடுகிறதை நாங்கள் பார்க்கலாம். தானியேலின் புத்தகத்தை கூட நாங்கள் பார்க்கும்போது தேவன் அழகாக அந்த காரியத்தை நமக்கும் அதை எழுதி வைத்திருக்கிறார். தன்னுடைய முற்பிதாக்கள் செய்த பாவங்களை நினைத்து பார்க்கிறான். உடனடியாக அவன் தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்தி சொல்ற வார்த்தை, நாங்கள் செய்த பாவங்களை ஆண்டவரை அறிக்கை செய்கிறோம், எங்களை முதல்ல மன்னியும் ஆண்டவரே. என்றைக்கு ஒரு மனுஷன் தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறானோ, அன்றைக்கு தான் தேவன் கிருபையாக கடந்து வந்து அற்புதங்கள், ஆச்சரியப்படத்தக்கதாக தேவன் உன்னை பார்க்கத்தக்கதாக, உன்னுடைய விசுவாசத்தை பார்க்கத்தக்கதாக, உன்னுடைய வாழ்க்கையில அவர் கிரியை செய்யத்தக்கதாக தர்மையான மாலை வேளையில் ஒப்புக் கொடுக்க போறோம். தேவன் மகிமை உள்ள தேவனாக, மாட்சிமை உள்ள தேவனாக இருப்பதனால் ஆண்டவரே, தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்ற வார்த்தையின்படி ஒருவேளை நாம் மற்றவர்களை குற்றம் சாட்டி குறை கூறி கொண்டிருப்பதை காட்டிலும் முதல்ல நம்மை ஆராய்ந்து பார்த்து தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க போறோம். ஆண்டவரே, இந்த தேசத்துக்கு ஒரு சேமம் வர வேண்டுமா இருந்தால், நீ வாழ்கிற தேசத்துக்கு ஒரு சேமம் வர வேண்டுமா இருந்தால்,
உன்னுடைய குடும்பத்தில் ஒரு சேமம் வர வேண்டுமா இருந்தால் அழகாக சாலமன் சொன்னது போல, ஆண்டவரே இந்த ஜனங்கள் தங்களை தாழ்த்த வேண்டும் அப்பா. நாம் மற்றவர்களை பார்த்து 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 அவர்கள் அப்படி இவர்கள் இப்படி என்று சொல்லாதபடி ஒரு விஷயம் ஆண்டவரே, என்னுடைய பாவ அறிக்கை, நம்முடைய பாவ அறிக்கையை சமூகத்தில் நாங்கள் வைக்கிறோம். ஒரு விஷயம் ஆண்டவரே, எங்கள் நிமித்தம் இந்த காரியம் நடந்ததோடு தெரியாதபடி தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய சமூகத்தில் வைக்கிறோம் அப்பா. அந்த பெரிய அதிபதி இயேசுவை அறியாம இருந்தாலும் அழகாக ஒரு வார்த்தை சொன்ன, ஆண்டவரே நீங்க என்னுடைய வீட்டுக்கு வர வேண்டாம் அப்பா. ஒரு வார்த்தை சொல்லும், அந்த வார்த்தையினால என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொன்ன வார்த்தை உண்மையானது. எனக்கு நீயும் கேட்க வேண்டிய அதே கேள்விதான். காணாததை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உன்னுடைய சூழ்நிலை மாற வேண்டும், உன்னுடைய நிலைமை மாற வேண்டும். ஒரு விசை தேவ சமூகத்தில் உன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஒரு வார்த்தை சொல்லும், கர்த்தாவே என்னுடைய நிலைமை மாறட்டும் என்று சொல்ல உன்னுடைய முழு விசுவாசத்தையும், ஆச்சரியப்படத்தக்கதான விசுவாசம் என்று நம்முடைய தேவன் நம்மை பார்த்து சொல்லத்தக்கதாக தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க போகிறோம். நன்றி அப்பா. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மாலை வேளையில நம்முடைய வார்த்தையினாலே நாம் விசுவாசத்தில் இன்னும் ஒரு பகுதி கூட சேர தேவன் கொடுத்த இந்த வல்லமையான நேரத்துக்காக நன்றி அப்பா. நம்முடைய வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள், அதை நம்மை பலப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், சோர்ந்து போறவனுக்கு சத்துவம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் ஆண்டவரே, பலம் இல்லாதவனுக்கு பலப்படுத்தக்கூடிய வார்த்தைகள். ஒருவேளை நீ சோர்ந்து போய் இந்த மாலைகளில இருப்பாக இருந்தால், இந்த மாலைகளில வார்த்தை உனக்கு வந்திருக்கிறது. என்னை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஆண்டவரே, என் தெய்வமே என்னை தாழ்த்துகிறேன், ஒரு விஷயம் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லும் என்று நீ தேவ சமூகத்தில் உன்னை தாழ்த்தி கேட்கும் போது உன்னுடைய குடும்ப காரியங்களை, உன்னுடைய ஜெபங்களை, உன்னுடைய வல்லமை உள்ள தேவன் உன்னை கண்டு மகா உன்னதமாக உனக்கு கிருபை செய்வாராக. தர்மியான மாணவர்களுக்கு நன்றியப்பா. நீ கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் வருகிறேன். எந்த தேசத்துல, எந்த ஊர்ல, எந்த இடத்துல இருந்தாலும் தேவனுடைய உன்னதமான மகத்துவம் உள்ள மேன்மைகள் கடந்து வரத்தக்கதாக, நீர் ஆச்சரியப்படத்தக்கதான பெரிய காரியங்கள் அந்த குடும்பங்களில் நடக்கத்தக்கதாக என் கர்த்தரில் எழுந்தருள வேண்டுமாக உடைய அன்பின் கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மாத வேளைக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தி வந்தீர் ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஒரு சேதமும் அணுகாதபடி எங்கள் குடும்பங்களில், எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய பிசினஸ்ல, எங்களுடைய தொழில்களில், எங்களுடைய வேலை செய்கிற இடங்களில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலையும் தேவன் கூட இருந்தீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. தாழ்த்தி இந்த மாதங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து உடைய மகிமை விளங்குவதாக என் தேவ கரத்திலே எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதையே தொடர்ந்து பொறுப்படுத்தி வருடத்தை காத்துக்கொள்ளும். அடுத்த வாரத்துக்கு ஆண்டவரே, ஸ்கூல் ஆரம்பிக்க இருப்பதனால், என்னுடைய பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போக இருப்பதனால் எந்த நாச மோசங்களோ, எந்த வியாதிகளோ, எந்த கிருமிகளோ, எந்த வைரஸ்களோ இயேசுவின் நாமத்தினால அணுகாதபடி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து வழிநடத்துங்கப்பா. என் தேவ கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். வேலை செய்கிற பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளும். பிசினஸ் செய்கிற பிள்ளைகளோட கூட இருமாண்டவரே, சபை குடும்பங்கள் ஒவ்வொருவரோட தேவ சமாதானமும், தேவ கிருபையும், தேவ பலமும், தேவ ஆரோக்கியமும், தேவ சுகமும் ஆண்டவரே நிறைவாய் காணப்படுவதாக. இந்த மாணவர்களை கேட்டுக்கொள்கிற பிள்ளைகளையும் அப்படியாக ஆசீர்வதிப்பீராக. தாழ்த்தி உடைய அன்பின் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை மக்கிய செலுத்தி மீட்பரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் தகப்பனே. ஆமென். துதி கன மகிமையுமக்கி ஓ எல்லாமுமே துதி கன மகிமையுமக்கி ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. எல்லாமுமே துதி கன
கர்த்தரே சோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரே சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அப்படி இந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுமாக கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்யோன்ய ஐக்கியம் என்னுடனும் மீட்பர் இயேசு கிறிஸ்து வரவை நம்மளோடு இருப்பதாக. ஆமென். இந்த ஆராதனை கலந்து கொண்ட யாவருக்கு நன்றி. தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாராக. ஆமென்.